Hello friends, welcome to Yummy Mummy சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டை கிரேவி. இது வந்து ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போறோம். இந்த முட்டை ட்ரை ரோஸ்ட் கிரேவி வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, அப்பத்துக்கு, ஈவன் சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்த பிறகு 7 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, அதாவது பெருஞ்சீரகம். எல்லாம் சேர்த்து லேசாக இடித்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து லேசாக ஒரு வாட்டி நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டை ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை ட்ரை ரோஸ்ட்டுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே நம்ம சேர்த்து செய்யணும். அப்போ தான் நம்ம முட்டை ட்ரை ரோஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்த அந்த இஞ்சி எல்லாமே நல்லா பொரியணும். லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற இந்த கிரேவி வந்து 5லிருந்து 6 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். எல்லா வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் டக்குன்னு நம்ம வெங்காயம்லாம் வதங்கி கிடைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை மணம்லாம் நல்லா மாற வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வேக வைக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. லேசாக வதங்கியிருக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி வந்து லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறனால மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வேக வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்த பிறகு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணலாம்.
மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ட்ரை ரோஸ்ட் முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye from Yummy Mummy சமையல்.